அம்மா பசிக்குது, சோறு போடுங்க. நன்கால் குழந்தை நாளிலிருந்து உணவு கொடுக்க கூடாதா? உணவு இருந்தால் கொடுக்க போகிறேனே. தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து விட்டது. இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேன். என்ன செய்வேன்? ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல் நங்காதி, சொல்லும் யோசனைனால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும். கொல்லிமலை அரசன் வாழ்விலோரே சென்று கண்டு வாருங்கள். அள்ளி கொடுக்கும் மல்லர் என்று எல்லாரும் கூறுகிறார்கள். ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்திலும் குறைக்கிற இப்பொழுது போய் செல்கிறேன். சென்று வாருங்கள். நீங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்து கொண்டிருக்கும். வாழ்க மன்னர், வாழ்க மன்னர். உங்களுக்கான இசைப்பாளர் ஒருவர் வாசலில் காத்து கொண்டிருக்கிறார். அப்படியா? அதை தடுக்காதே, விரைவாக உள்ளே அனுப்பு. போய் வரும் பாடலே. கொல்லிமலை கொற்றவா, படத்திடத்தில் கோமகனே, நீதிவாள் உமது படை வாழ்க. தரணியக்கும் தமிழிசை புகழ் பரவும் காணலை வருக, வளரட்டும். தமிழ் தொண்டை என்னை நாடி வந்த காரணம் எனது வீட்டு அடிப்படையில் பூனை முழங்குகிறது. தமிழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்னை வருத்த செய்கிறது. என் இல்லால் விழுந்து கிடக்கிறார். என் பிள்ளைகளும் காற்றை உண்டு உயிரை தேக்கி வைத்து இருக்கிறார்கள். கலக்கம் வேண்டாம் பாணரே, உன் வறுமையை போக்குவது என் பொறுப்பு. மரம் பழுத்து எல்லாருக்கும் பயன் தருவது போல என் துயர் துடைத்து உதவுங்கள். ஆகட்டும் பாணரே. அமைச்சரே, வாருங்கள். வணக்கம் அரசே. வணக்கம் அரசே. பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திருங்கள். ஆகட்டும் அரசே. பொற்காசுகளை அள்ளி கொடுத்திடுக. அணிமணிகளையும் களிர்களையும் அனுப்பி வைத்திடுக. பற்பல பரிசுகளை பேழையில் நிரப்பி அனுப்பி வைத்திடுக. தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே. கற்ற கல்வி அறியாமலே அகற்றுவது போல உற்ற துயர் துடைக்கும் வள்ளலே, உங்களின் கும்பா புதல் வாழ்க, நீர் வாழ்க.